விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து நல்ல பலன். இப்போ என்ன நடக்கும்? ஜூன் மாதத்துலேருந்து என்ன நல்ல பலன்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் இப்போது இருக்கக்கூடிய 8ஆம் இடத்திலிருந்து மாறி 9ஆம் இடத்துல உச்சத்தை அடைந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். உச்சகுரு ராசியை பார்ப்பது என்பது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்று கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் அது. அதெல்லாம் ஜூன் மாதங்க. இப்போ 3 மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மார்ச் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் பெரும்பகுதி நாட்கள் 4ஆம் இடத்திலிருந்து அப்படியே குருவின் பார்வையில் இருக்க, ஏப்ரல் மாதம் முழுவதுமே குருவின் வீட்டில் இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல அளவில் தன்னுடைய சொந்த வீட்டில் 6ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனுக்கு 2 வீடு, ஒரு வீடு உங்கள் விருச்சிக வீடு, இன்னொரு வீடு மேஷ வீடு. அந்த மேஷ வீட்டில் போய் ஆட்சியாக இருப்பார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது எதிர்ப்புகளை எல்லாம் அடக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்ப்புகள்லாம் அப்படியே உங்களை பார்த்தோன்னு பயந்து ஓடணும். கடனற்ற, நோயற்ற, எதிர்ப்புகளற்ற, எதிரிகளற்ற ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக இப்போது இந்த 3 மாதங்களும் உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள் பிற்பகுதியில் தான் உண்டு. முதல்ல மார்ச் மாதம் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல செவ்வாறாக சேர்ந்துருக்கு, ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ என்ன, வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் வரும். வீடு வாங்குறதுல கொஞ்சம் வில்லங்கங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடுகளில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாடகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் கொஞ்சம் எதையுமே செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய சில சூழல்கள் எல்லாம் அமைஞ்சாலும் கூட எதையும் சாதிக்கக்கூடிய, சமாளிக்கக்கூடிய நல்ல மாதங்களாகவே ஏப்ரல் மே மாதங்கள் கண்டிப்பாக அமைகிறது. ஆக என்ன, மே மாதத்திற்கு, மார்ச் மாதத்துக்கு ஒரு 50 மார்க் கொடுப்பேன், ஆனால் ஏப்ரல் மாதத்திற்கு 70 மார்க் கொடுப்பேன். மே மாதத்திற்கு கண்டிப்பாக 90 மார்க் உண்டு. ஆக இப்படி படிப்படியாக நடக்கும். முதல்ல மார்ச் மாதங்களில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சாதகமற்ற அமைப்புகள், சங்கடங்கள், சமாளிக்க முடியாமல் இருப்பதை போன்ற சில தோற்றங்கள் இருந்தாலும் கூட ஏப்ரல் மாதமும் மே மாதமும் உங்களுடைய ராசிநாதன் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பில் சில எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத நன்மைகள் போன்றவைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைத்து அத்தனையும் நல்ல விதமாக மாற்றக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல இப்போது ராகு பகவான் குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். இருந்தாலும் அம்மாவோடு கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரும். தாய் என்கின்ற தெய்வத்தோடு கொஞ்சம் முரண்பாடுகள் வரும். நம்ம ஒன்று சொல்ல, அம்மா ஒன்று சொல்ல, என்னடா இது, நம்மளை விட என்னப்பா அம்மா நம்ம சொல்கிறத நம்பக்கூடாதா, அவங்க சொல்கிறத நம்புகிறாங்க, இவங்க சொல்கிறத நம்புகிறாங்க, நமக்கு ஃபேவராக நடந்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தாய் மீது உங்களுக்கே ஒரு நல்ல நம்பிக்கை அம்மா உங்களுக்கு எதையும் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு உல்லாச பயணங்கள் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பான மாதங்க. நல்ல காலேஜில் சேர போகிறீங்க, நல்ல படிப்பு படிக்க போகிறீங்க, நீட்டு கிடைக்க போகிறது. மாணவ கண்மணிகளுக்கு இந்த 3 மாதம் அட்டகாசமான மாதமாக அமைந்திருக்கிறது. மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.